அதாவது கொத்மலை பஸ் அனர்த்தம் சாரதியின் நித்திரையே விபத்துக்கு காரணம். விசேட போலீஸ் குழு நேற்று நேரடி விசாரணை என்பதான தகவலாக இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கெரண்டியல் பிரதேசத்தில் 22 பேர் உயிரிழப்பதற்கு காரணமாக அமைந்த பஸ் விபத்தின் போது பஸ்ஸில் எந்த தொழில்நுட்ப கோளாறும் இருக்கவில்லை என்றும் சாரதிக்கு போதுமான ஓய்வு கிடைக்காமையின் காரணமாக திடீரென ஏற்பட்ட நித்திரையினாலேயே விபத்து இடம்பெற்றுள்ளதாக தற்போது வரையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக தமிழன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நுரலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய சரித்த பண்டார இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சாரதி மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தை மீறி பஸ் பயணித்துள்ளதாகவும் பஸ்ஸில் உள்ள ஆசனங்களை விட பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தமையினால் உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கான காரணம் என்றும் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பில் விசாரணை குழுவுடன் இணைந்து விசாரணை நடத்தி இறுதி முடிவுக்கு வரவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை நுரலியா ரம்பட கெரண்டியல்ல பிரதேசத்தில் கடந்த 11ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்தவர்கள் கம்பளை, கண்டி, நாவலப்பிட்டி, பேராதனை மற்றும் நுவரலியா ஆகிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதேவேளை இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரிப்பதற்காக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவினால் நியமிக்கப்பட்ட குழுவினர் விபத்து இடம் மற்றும் விபத்துக்குள்ளான பஸ்ஸை சோதனை செய்வதற்காக நேற்று கொத்மலை பிரதேசத்துக்கு சென்றிருக்கிறார்கள். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன, பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தண்ணி ருவான் குணசேகர உள்ளிட்ட குழுவினர் விபத்து இடம்பெற்ற இடத்தை பார்வையிட்டதன் பின்னர் கொத்மலை போலீஸ் நிலையத்துக்கு சென்று விபத்துக்குள்ளான பஸ்ஸையும் சோதனை செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பில் தீர்க்கமான விசாரணைகளை